பெண்களோட கண்களை பத்தி பேசுறப்போ நிறைய ஐடியம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்ணை வந்து ஓமைகள். நீங்க என்னென்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? நீங்க என்னென்ன கேட்டிருக்கீங்க? மீன் மீன். மான் போன்ற கண்கள். எஸ். கண்களோட பெண்களை எப்படி சம்பந்தப்படுத்திருக்காங்க? என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்திருக்காங்க? காயல் விழி, மீன் விழி, மான் விழி, இந்த மாதிரி வேற ஏதாவது இருக்குங்களா? கண்மணி. கண்மணி. வெரி குட். ஓகே. காமெடியா சொல்லணும்னா மொச்சக்கொட்டை கண்ணு மாதிரி இருக்குன்னு வாங்க, குண்டு குண்டா மொச்சக்கொட்டை அழகா கண்ணு. இருக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல பெரிய கண்ணா இருந்தா மொச்சக்கொட்டை கண்ணு. பூனை கண்ணுன்னு வாங்க. என்னம்மா? பூனை கண்ணு. ஓகே. கண்ணு அம்பு மாதிரி இருக்கு, உன் கண்ணு அப்படியே அம்பு மாதிரி சொல்லுவாங்களா? வேற பொட்டு கண்ணி. பொட்டு கண்ணி. ஓகே. என்னுடைய பொண்ணை வந்து அப்படிதான், ரொம்ப ஐஸ் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால பொட்டு கண்ணி. பொட்டு கண்ணி. ஓகே. என் பையனுக்கு வந்து ஐஸ் ரொம்ப பெருசா இருக்கும், அதனால குண்டு கண்ணான் தான் கூப்பிடுவோம். முண்டக்கண்ணு பொட்டு கண்ணி. ரெண்டு பேரு புதுசா கத்துக்கிறேன் நான். சொல்லுங்க நெக்ஸ்ட். நண்டுக்கண். நண்டுக்கண்ணா? நான் நண்டுக்கு எங்கம்மா கண்ணு இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோல இருக்க 4 பொண்ணுங்களும் மேல வாங்க. ஒரு சின்ன காம்படிஷன் 4 பேருக்கும். ஓகே. கண்ணை சிமிட்டுறதுக்கு ஒரு போட்டி இருக்கு. ஒரு நிமிஷத்துல எவ்வளவு வேகமா உங்க கண்ணுங்களை நீங்க சிமிட்றீங்கன்றது தான் போட்டி. ஓகே. 1 2 3. கண்ணோட கண்ணெல்லாம் ஆடுது அப்படியே கோபத்துல அவுட் அவுட். கை தட்டுற மாதிரி இருக்குமா கண் சிமிட்டுறது? அப்படியே ஸ்லோ. ஓகே, தேங்க்யூ. ஸ்டாப். இப்போ டாக்டர்ஸ்கிட்ட பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களா, அவங்கள கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க, எல்லாருக்கும் கண்ணு ட்ரை ஆகிடுது, கண்ணு ஏன் சிமிட்டுறது இல்லை, கண் சிமிட்டுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக தான் ஜஸ்ட் டெமன்ஸ்ட்ரேட் பண்ணேன். ஓகே, நீங்கள் உட்காந்துட்டே பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. முடியல 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 முடியல. ஓகே, நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக இருக்குது. இதை பாருங்களா எவ்வளோ ஸ்பான்டேனியஸாக இருக்குன்னு, அழகாக பண்ணுறாங்க பாருங்க. பார்க்க முடியாது, டிவியில் பார்ப்பீங்க வர்றப்போ பாருங்க. சூப்பர்மா, வெல் டன், தேங்க்யூ. நீங்க நெக்ஸ்ட். போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கு கண்ணிலே. சிமிட்றதே நேச்சுரலா இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப எஃபர்ட் பண்ணாம சாதாரணமா பண்ணணும். ஓகே 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 ஓகே. தெரியுதா பண்ண சொல்றப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு? ஓகே, நெக்ஸ்ட் ஆள் நீங்க பண்ணுங்க. ஏன் முடியல? கஷ்டமா இருக்கா பண்றதுக்கு? ஓகே, இவங்க மட்டும்தான் வின்னர். ஆக்சுவலி கிளியர்லி வெரி ஸ்பான்டேனியஸ், அழகா பண்ணாங்க. இப்போ ஃபன் ஆரம்பிச்சோம், பட் வந்து ஆக்சுவலா கொஞ்சம் சீரியஸாவே முடியுது. ஏன் அப்படின்னா கண் சிமிட்டுறதே ரொம்ப சிரமமா பண்றாங்க. டாக்டர் நமிதா, கண் சிமிட்டுதல் ஏன் நடக்குது? உடம்பு உங்க கண்ணுக்கு என்ன சொல்ல விரும்புது? இதோட மெக்கானிசம் என்ன? இதனால நமக்கு என்ன பயன்? கண்கள் எப்படி பாதுகாக்கப்படுது இந்த கண் சிமிட்டுதல்னால? இந்த பெண்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. கண்ணு ரெப்பைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஐலிட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து மெய்போமியன் செக்ரீஷன் இருக்குது, ஓகே, அக்வஸ் செக்ரீஷன் இருக்குது. டிஃப்ரெண்ட் செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணி 3 லேயராக டியர் ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வந்து லிட்ஸ் மூடி மூடி திறக்கும்போது இட் வில் லூப்ரிகேட் த என்டையர் ஐபால். கார்னியான்னு சொல்கிறோம் இல்லையா, கருவிழி, கன்ஜங்டிவா எல்லாத்தையுமே லூப்ரிகேட் பண்ணுது ஐயில் இருக்கிற டியர்ஸ். ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆச்சுனாக்கா அதனோட எபித்தீலியம் செல்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு நிமிஷத்துக்கு 20 to 30 டைம்ஸ் சிமிட்டணுனாக்கா நீங்கள் 10 வாட்டி சிமிட்டுறது ஒரு நிமிஷத்துக்கு பெரிய விஷயம் மாதிரி தெரியும். ஸோ அது கம்ப்ளீட்டாக சிமிட்டி எடுத்தால் தான் கண்ணில் இருக்கிற ஃப்ளூயிட் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் ஆகும் கண்ணுக்குள்ளே. அதுதான் முக்கியமானது. இது தவிர நம்ம டியரில் இருக்கிற முக்கியமான சத்துக்கள், கண்ணுக்கு தேவையான, மேலே இருக்கிற தோலுக்கு தேவையான சத்துக்கள், ஆக்சிஜன், அதே மாதிரி ப்ரொடெக்ஷன், அதெல்லாமும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால ஓவரால் கண்ணோட மேல் போர்ஷனான ஹெல்த் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணப்படுது. அது தவிர்த்தாலுமே உங்களுக்கு டெசிகேஷன், ட்ரைனஸ், புண்ணை வந்துச்சுன்னா ஆறாத தன்மை, அதெல்லாம் வளர்ந்துடும். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு